இந்த சின்ன பையன் அவனை விட வயசில் பெரிய பொண்ணை லவ் பண்ணுறான். அது தெரிஞ்ச அந்த பையனோட அம்மா அவனை அடிக்கிறாங்க. கரெக்டாக அன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமும் ஆகுது. அந்த கோவத்தில் அந்த பொண்ணை நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு செய்வினை செய்கிறதுக்காக யாருமே போகாத ஒரு தீவுக்கு போகிறான். கூடவே அவன் தங்கச்சியும் துணைக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவனோட தங்கச்சியை துணைக்கு கூட்டிகிட்டு வரல. அவனை படி கொடுத்தாவது இந்த செய்வினையை செஞ்சு முடிக்கணும்னு கூட்டிகிட்டு வந்திருக்கான். அதில் அவனுக்கும் அவன் தங்கச்சிக்கும் நடந்த சண்டையில் மரத்தில் அடிபட்டு இறந்து போகிறான். அவன் நிறைவேறாத ஆசையில் இறந்து போனனால அந்த தீவில் இருக்க மரத்துலேயே அவனுடைய ஆவியை கட்டி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 60 வருஷம் கழிச்சு அவனோட தங்கச்சியோட பேரை அங்கே வரான். அங்கே நடந்த எதுவுமே தெரியாமல் அந்த தீவுக்கு வர அங்கே இருந்த ஆத்மா அவன் கூடவே ஊருக்குள்ளே வந்துடுது. வந்து இவனை படாத பாடுபடுத்துது. அதுக்கப்புறம் இவங்க என்ன வேணும்னு கேட்கும்போது தெரியும் அது காதலிச்சா அந்த காதலி தான் வேணும்னு சொல்லுது. சரின்னு இவனும் எல்லா இடத்துலையும் ஊர்லேயும் தேடுறான். கடைசியில் பார்த்தா இவன் லவ் பண்ணுற பொண்ணோட பாட்டி தான் அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆவி லவ் பண்ணியிருக்குன்னு. அது தெரிஞ்சதும் அந்த வீட்டுக்கு அந்த ஆவியை கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அங்கே போய் இந்த பள்ளி இல்லாத பாட்டியை பார்த்ததும் இந்த கிழவி எனக்கு வேண்டான்னு சொல்லிடுது. இவனும் அப்பாடா சனியை விட்டுதுன்னு நினைக்கிறதுக்குள்ளே அவன் நினச்சி பார்க்காத போது அங்கே அவன் லவ்வரும் வர இந்த ஆத்மா அந்த லவ்வரை பார்த்துட்டு எனக்கு அந்த பாட்டி வேணாம், இந்த பேத்தி தான் வேணும்னு சொல்லுது. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.